ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம VMWARE வந்து எப்படி விண்டோஸில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம Ubuntu OS வந்து எப்படி VMWAREல வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ VMWARE வந்து டவுன்லோடுங்கிறத கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் VMWAREோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா VMWARE வந்து விண்டோஸ்க்கு வேணுமா லினக்ஸ்க்கு வேணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோம். ஸோ உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. VMWARE வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் VMWARE வந்து விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து VMWARE வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு Ubuntu OSஐ வந்து இந்த VMWAREல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்க்கு வந்து கேட்கும். நீங்கள் ISO ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா Ubuntu ISO டவுன்லோடுங்கிறத கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Ubuntu வந்து டவுன்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் Ubuntuவோட ISO ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லினக்ஸ்க்கு வந்து உங்கள் யூசர் நேமே அண்ட் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB கிட்டேயாச்சும் தேவைப்படும். ஸோ எந்த இடத்துல வந்து 10 GB அதிகமாக இருக்கோ அங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 10 GB போதும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லினக்ஸ்க்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் ஆட்டோமேட்டிக்லி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுறதை வந்து ரொம்பவே கஷ்டம். விண்டோஸ் மாதிரி ஈஸியாக வந்து மாற்ற முடியாது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Ubuntu வந்து VMWAREல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து VMWAREல வந்து எப்படி ஒரு OS வந்து இன்ஸ்டால் பண்ண தெரியலனா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.